அதுக்கு மிடில் லைன்லேருந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத. எடுத்துட்டேன். இது எல்லாமே பெரிய பெரிய செயின் ஸ்டிச் தான் போடணும். ஸோ இதை கிராஸாக கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துட்றேன். அப்புறம் கீழ் சைடு வந்து கிராஸாக கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு ஒன்று கொடுக்கணும். ஓகே, அண்ட் சாரி பெருசாக போயிடுச்சுனால நான் குட்டியாக போட்டுக்கிறேன். ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒன் சைடு பாக்ஸ் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இந்த சைடு நம்ம போடணும். அதுக்கு சேம் இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு நேராக போட போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும். இந்த இது கிராஸ், இப்படி கிராஸ். ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. ஓகே, இந்த சைடு நம்ம போட்டுக்கனால இது இந்த சைடு போட போகிறோம். இந்த சைடு போட்டுக்கனால இப்படி போட போகிறோம். ஓகேங்களா, சைஸ் வந்து ஒரே மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பென்சில் மார்க் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த சைடு கொடுத்துருக்கோம், இப்படி கொடுக்க போகிறோம். அப்புறம் இப்படி கொடுத்துருக்கோம், இப்படி. ஓகே, தென் லைக் திஸ். இப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த சைடு போகிறனால இப்படி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷேப்பு இங்கே வரணும். ஸோ இந்த ஷேப் இப்படி இருக்கனால இப்படி வர போகிறோம். இப்படி போனால் இப்படி, அதே மாதிரி இப்படி வந்தால் இப்படி. சரியா, ஒரே மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் அந்த மாதிரி. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் மாதிரி வரணும். ஸோ இங்கே ஒரு ஹைஃபன் சிம்பிள் இல்லை மைனஸ் சிம்பிள் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு இங்கே வர என் நாட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஓகேங்களா,